நாரை கூட்டங்கள் குளத்துல இருக்கிற மீன்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த குளத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த குளத்து தண்ணீர் வத்த ஆரம்பிக்கிறத உணர்ந்த அந்த நாரை கூட்டங்கள், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க தேவையில்ல, நம்ம கண்டிப்பா வேற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரை கூட்டங்களும் அந்த வற்றி போன குளத்தை விட்டு கிளம்பும் பொழுது, இப்ப திடீர்னு ஒரு நாரை மட்டும், நீங்க போங்க, நான் சின்ன வயசுல இருந்தே இந்த குளத்துல தான் வளர்ந்தேன், என்னால இந்த குளத்தை விட்டு பிரிஞ்சு வர முடியாது அப்படின்னு சொல்லுது. மற்ற நாரைகள் எவ்வளவு சொல்லியும் அந்த நாரை கேட்கவே இல்லை. அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரை கூட்டங்களும் அந்த குளத்தை விட்டு கிளம்பிடுதுங்க. அந்த நாரையும் குளத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணீரை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் இதுல இருக்கிற மீன்கள் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுது. நாட்கள் போக போக அந்த குளத்துல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இதை பார்த்த அந்த நாரையும் ரொம்ப சோகமா, எங்கேயோ அவங்க கூட்டப்பவே போயிருக்கலாம், இப்போ நான் எங்க இருந்துன்னு வேற ஒரு குளத்தை தேடுறது அப்படின்னு யோசிச்சு அந்த நாரை கவலையோட அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கு. நண்பா, நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி நம்ம மாற கத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியில அந்த நாரை மாதிரி மண்டக்காஞ்சி தான் சுத்தணும். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.